வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஒவ்வொரு வாட்டியும் திமுகவுக்கான எதிர்வினை ஆற்றார். இல்லை அவங்க இது செய்யலை, கர்நாடகாவிலேருந்து தண்ணி கொண்டு வந்துடுறோம்னு சொன்னாங்களே, ஒன்றுமே பண்ணல. இவங்க நீட்டுக்கணும்னா அந்த புகைப்படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லை அந்த புகைப்படம் வேற, இந்த புகைப்படம் வேற, மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. மோடி அவர் அட்டாக் பண்ணவே மாட்டேங்கிறாரு. என்ன காரணம்? என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை திமுக சொல்ற மாதிரி கள்ள கூட்டணியில் இருக்காங்களோ? இந்த கள்ள கூட்டணியாக இருந்தால் வெளியே வந்திருக்க வேண்டியதே இல்லை. அவர் ஏதாவது சொல்வார், அவர் கள்ளத்தனமெல்லாம் திமுகவுக்குரிய. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், காவிரி பிரச்சனையை பற்றி சரியாகத்தான் சொல்கிறார். கர்நாடகத்துக்காரன் தண்ணீர் விட மாட்டேன். இப்போ 2 டிஎம்சி கொடு என்று சொன்னால் நமக்கு கொடுக்க மாட்டேன், எதுவும் கொடுக்க முடியாது. என்னுடைய நலனை பாதிக்கின்ற உன்னோடு எதனுக்கு கூட்டு வேண்டும் என்று கேட்டால் அவன் யோசிப்பான். அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம்னு துரைமுருகன் சொல்றாரு ஒவ்வொரு வாட்டியும் பிரஸ் மீட்ல. என்ன அவங்க பக்கம் தண்ணி நமக்கு கூட நமக்கான இதை நாங்க வாங்கிதான் ஆகும் அவர் சொல்லுகிறார் என்று சொல்லாதீர்கள். பெற்றீர்களா தண்ணீரை? பெற்றீர்களா? விடமாட்டோம் என்று அவர் சொன்னார். பெற்று விட்டாரா? அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்க? நான் கேட்குறேன், அதில் என்ன பொருள் இருக்கிறது என்று. அந்த ஆள் புழுகுவார். காட்பாடியில் இருக்கிற மலைகளை தவிர மிச்சம் எல்லாவற்றையும் வாங்கி முடித்து விட்டார். தீர்க்க வேண்டிய நீட் என்பது 1000 கோடி ரூபாய் சந்தை. ஸ்டாலினுக்கு கவலை 1000 கோடி ரூபாய் வருமானம் போய்விட்டது என்பதுதானே தவிர நீட்டை பற்றி பெரிய கவலை இல்லை. நீங்கள் தானே கொண்டு வந்து நீட்டுனால நிறைய ஸ்டூடெண்ட் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கையெழுத்து இயக்கம்லாம் அதனால நடத்து. அதெல்லாம் ஃப்ராடு. நான் சொல்லுகிறேன், ஒரு பெண் இறந்தாள். இந்தியாவிலேயே நீட்டில் ஒரு தமிழ் பெண் தான் 1வது, 2வது 2 பேர் வந்தார்கள். ஒரு பெண் தேர்ச்சி அடைய முடியவில்லை என்று இறக்கிறாள். இன்னும் 2 பேர் 1வது, இந்தியாவுக்கே 1வது 2வது வருகிறார்கள் என்றால் இந்த நீட்டை தூக்கி விழுங்குவதற்கு ஆற்றல் உள்ள பெண்களும் இங்கே இருக்கிறார்கள் என்று பொருள். ஆனால் அதல்ல, நான் நீட் என்று அல்ல, எதுவாக இருந்தாலும் மாநிலங்கள். ஆனால் ஸ்டாலின் நீட்டை வெறுப்பதற்கு காரணம் 1000 கோடி ரூபாய் சந்தை பறிபோய்விட்டது என்பதனால்தான். நான் சொல்லுகிறேன், நீ அவ்வளவு அறிவுடையவனாக இருந்தால் மொத்தம் 10,000 இடங்கள் தான் இருக்கின்றன மருத்துவக் கல்லூரியில். தனியார் அரசு எல்லாம் சேர்ந்து இந்த எடப்பாடியாவது ஒரு 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்தார். அது ஒரு பெரிய சாதனை தான். அதனால இன்றைக்கு 400-500 பேர் அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கிறார்கள், ஒதுக்கி கொடுத்து படிக்கிறார்கள். நீ ஒன்றும் செய்யவில்லை. நமக்கு வருமானம் போய்விட்டது என்பதுதான் நம்முடைய கவலை. 10,000 இடம்தான், 1.5 லட்சம் பேர் தேர்வு எழுதுகிறார். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். தேர்தல் களம் பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த நிலையில் நம்முடைய தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய தலைவர் பழ கருப்பையா அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. ஐயா வணக்கம். தேர்தல் களம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இன்னும் சில நாட்களில் தேர்தலுக்குடைய இந்த நிலையில மத்தியில் இந்தியா கூட்டணி பாஜகவுக்கு ஆப்போசிட்டாக நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளாரே இப்போ சில சுணக்கங்கள் சில பேர் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக பிரிஞ்சு போன மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. இது அவங்களுக்கு வெற்றியை கொடுக்குமா? முழு வெற்றி அவர்கள் அடைகிறார்களோ இல்லையோ, அதுதான் இந்தியாவினுடைய போக்கு. மோடியினுடைய ஒரே தன்மை உள்ள கட்சி போல் இங்கே காங்கிரஸ் அந்த நிலையிலே இல்லை. காங்கிரஸ் இறங்கியதற்கு காரணமே என்னுடைய கருத்து, இந்த திமுகவினுடைய ஒரு மோடி எதை வைத்து 10 ஆண்டுகளுக்கு முன்பு வெற்றி பெற்றார் என்றால், நம் தாவண்ணா ராஜாவினுடைய 2G ஊழலை சொல்லி தான் வெற்றி பெற்றார். அதானியினுடைய பணமும் ஆவண்ணா ராஜா என்கின்ற பெயரும் மோடியை அரியணையில் ஏற்றின. 10 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அதே 2Gயை பற்றி பேசுகிறார் என்று சொன்னால், ஆனால் அது காங்கிரஸுக்கும் உரைக்கவில்லை, இந்த திமுகவுக்கும் உரைக்கவில்லை. 2Gயை இவ்வளவு காலம் கழித்து ஒரு பிரதம மந்திரியாக இருக்கிறவர் பேசுகிறாரே, அந்த ஆளை எதற்கு தூக்கி நாம் மேடையில் ஏற்ற வேண்டும் என்று இவர்களும் கருதுவதில்லை. இந்த காங்கிரஸும் இவனால தான் ஆட்சியை விட்டு நாங்கள் இறங்கினோம், மீண்டும் மீண்டும் அந்த ஆளுடைய முகத்தையே கொண்டு வந்து காட்டி எதற்கு நம்மை பலவீனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இவர்களும் கேட்பதில்லை. திமுகவினுடைய கூட்டணி வலிமை என்று காங்கிரஸ் கருதுகிறதே தவிர, காங்கிரஸ் யாரோடு சேர்ந்தாலும் அவர்களுக்குள்ள வாக்கு அடிப்படையில் ஓரளவுக்கு இருக்கிறார்கள். காங்கிரஸ் ஒரு மானங்கட்ட கட்சி இல்லாவிட்டால் அண்ணாமலை இங்கே பிஜேபி ஒன்றுமில்லாத பிஜேபியை மாற்று அரசியல் கட்சியாக கொண்டு வருகிறேன் என்று முயலுகிறார். இந்த காங்கிரஸ் தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகளாக அந்த முயற்சியவே செய்யவில்லையே. ஒரே ஒரு முறை மூப்பனார் செய்து பார்த்தார் என்பதை தவிர அந்த முயற்சியையே செய்யவில்லையே. 10 பேர் இவர்கள் எம்பி ஆனால் போதும். இந்த பானா சிதம்பரம், அவருடைய மகன்
அந்த திருநாவுக்கரசு, இப்போ இந்த திருநாவுக்கரசுக்கு இல்லை, இப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். இளங்கோவன் இவர்கள் 10 பேர் எம்பி ஆக வேண்டும், போய் மந்திரி ஆக வேண்டும். எங்கேயோ வெற்றி பெற்று வருகின்ற நிலையில் காங்கிரஸ் ஆட்சி ஏறும், அப்பொழுது இவர்கள் மந்திரி ஆவார்கள். அதை தவிர இந்த ஊரில் கட்சியை வளர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இந்த காங்கிரஸ்காரனுக்கு 50 ஆண்டுகளாக இல்லை. ஆனால் பிஜேபியை மாற்று அரசியல் சக்தியாக கொண்டு வர வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். அவன் வாழ்வானா, நீ வாழ்வாயா? அவங்க எந்த இடத்துல ஐயா தோத்து போறாங்க? இப்போ வந்து நீங்க இதிலே சொல்லியிருந்தீங்க, கிட்டத்தட்ட இங்க ஏன்னா அவங்களுக்கு சொந்தமான அலுவலகங்கள் இருக்கு, ஒவ்வொரு இடத்துல நினைச்சா அவங்க ரொம்ப நல்லாவே பில்ட் பண்ணலாம். எந்த இடத்துல தமிழ்நாட்டுல காங்கிரஸ் தோத்து போயிட்டாங்க? இல்லை, என்ன அலுவலகங்கள் இருக்கு? 2க்கு தான் அந்த இதில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாஜக அதில் சொல்கிறாங்க. ஆனால் காங்கிரஸுக்கு இங்கே பாரம்பரியமாகவே அவங்க ஏற்கனவே பல ஆண்டு காலம் இங்கே இருக்கிறதுல சொந்த அலுவலகங்கள் எல்லாமே இருக்குங்கிறப்போ ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குல்ல அவங்க வளர்க்குறது. அலுவலகங்களை வைத்ததில் வாய்ப்பு, மரத்தடியிலிருந்து கூட ஆட்சிக்கு வரலாம். காங்கிரஸ் ஊழலால் வெளியேற்றப்பட்டது, மிகவும் தூய்மையான மனிதனால் நாடாளப்பட்டு கிளீன் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங். ஆனால் அவருடைய அரசு அன்கிளீன் கவர்மெண்ட் என்று கருதப்பட்டது. அதற்கு மிகப்பெரிய காரணம் இந்த திமுக போன்றவர்கள், பாலு இவர்கள், சேது சமுத்திர திட்டம், 2G, இவர்கள் இங்கேயும் அடிப்பார்கள், அங்கேயும் போய் அடிப்பார்கள். காங்கிரஸை கெடுத்து நாசமாக்கினாலும் உணர தெரியவில்லை ராகுலுக்கு. இவர்களை எங்கே வைத்து கொள்ள வேண்டும், இவர்களுடைய இடம் என்ன, இவர்களுடைய ஊழல் எதற்கு நம்முடைய அரசையே கவிழ்த்து விட்டதே என்பதை உணரவே தெரியவில்லையே. இவர்களுக்கு ரொம்ப அதிக இடம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். மறுபடியும் அவன் 8 இடம்தான் தருவேன், 7 இடம்தான் தருவேன் என்று பேரம் பேசுகிற அளவுக்கு அவன் கை ஓங்கியும் அவர்கள் கை தாழ்ந்தும் இருக்கிறது என்று சொன்னால், அந்த அரசியல் கூர்மை இப்பொழுது இருக்கிற கார்கேக்கோ அவர்களுக்கோ பத்தாது என்று தான் எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் ஒன்று சொல்லுகிறேன், ஒரு மைய அரசு இன்னும் பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக, அயல் விவகாரங்கள் ரீதியாக என்னென்னவோ காங்கிரஸ் பேசுவதற்கு பதிலாக, நான் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1 லட்ச ரூபாய் கொடுக்கிறேன், நிறைவேற்ற முடியாத திட்டங்கள் என்று சொல்கிறார்கள். எத்தனை லட்சம்? அந்த பழைய இராணுவ முறைக்கு பிஜேபி ஆள் எடுக்கிற முறையை மாற்றி நாங்கள் பழைய முறையை எல்லாம் சொல்கிறார்கள். எல்லாம் சொல்வதற்கு எத்தனை லட்சம் கோடி வேண்டும்? அதெல்லாம் கணக்கிட்டு பார்த்து தான் சொன்னார்களா என்றெல்லாம் இது கர்நாடகா அரசாங்கத்தில் சொல்லிவிட்டு அதையே ஒழுங்குபடுத்த முடியாமல் தவிக்கிறார்கள். 2000 ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு கொடுக்குறேன் என்று சொன்னான். இவர்கள் ஏறத்தாழ 10,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் என்று சொன்னால் ஏறத்தாழ 8,500 ரூபாய் மாதம் ஒரு குடும்ப தலைவிக்கு இந்தியா முழுவதும் கொடுப்பதென்றால் வேறு எதுவும் செய்ய முடியுமா என்று கேட்கிறேன். ஆக எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்கின்ற மனப்பான்மைக்கு வந்து விட்டார்கள். இதை விட ஒரு புதிய பொருளாதார கோட்பாடு, எப்படி இதை முன்னேற்றுவது, எப்படி கொண்டு வருவது, ஒவ்வொருவன் கொடுக்கின்ற நெருக்கடிக்கு தகுந்தாற்போல் இதையெல்லாம் செய்து கொள்கிறார்கள். இந்த நீட்டு பெரிய விவகாரமாக திமுகவால் எடுத்து வைக்கப்படுகிறது. நீட்டை நாங்கள் ஒழிப்போம் என்று, அதை மாநிலங்களின் பொறுப்பிலே விட்டு விடுவோம் என்று சொல்லுகிறார்கள். திமுக மந்திரி தான் நீட்டுக்கே கையெழுத்து போட்டவர். காங்கிரஸ் ஆட்சியில் தான் நீட்டு கொண்டு வரப்பட்டது. இன்னும் நீட்டு வேண்டாம் என்று காங்கிரஸ் சொல்லவில்லை. வேண்டாம் என்கின்றவனுக்கு வேண்டாம். ஆமாம், அதை நீக்க மாட்டோம். ஆனால் இவர்கள் 1 ரூபாய்க்கு 29 காசு தான் எங்களுக்கு மோடி தருகிறார் என்று சொல்கிறார்களே, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் எத்தனை காசு தருவார்கள் என்று இவர்களும் சொல்லவில்லை, அவர்களும் பேசவில்லை. காங்கிரஸ் ஆட்சி வந்தால் ஒரு ரூபாய் கொடுத்தால் 2 ரூபாய் கொடுப்பார்கள்மா, உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுப்பது போல் இணக்கமாக இருக்கும்னு சொல்கிறாங்க அவங்க. இல்லை சொல்ல வேண்டும் இல்லையா? இப்போ எங்களுக்கு நாங்கள் 1 ரூபாய் தமிழ்நாடு வரி கட்டினால் 28 காசு திருப்பி தருகிறார்கள் என்று சொல்கிறார்கள். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தபோது, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது எவ்வளவு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் எவ்வளவு கொடுப்பார்கள் என்று சொல்ல வேண்டும். பீகாரையும் உத்தரப்பிரதேசத்தையும் கீழே இறக்கி விட்டு எல்லோரையும் சமப்படுத்துவார்களா என்று சொல்ல வேண்டும். சும்மா இதெல்லாம் விளங்காமல் செங்கலை தூக்கி காட்டி கொண்டிருப்பது, 28 காசு தான் என்று சொல்வது, இவன் அடித்திருக்கிற கொள்ளைகள். நான் சொல்லுகிறேன், திமுக ஆட்சியில் இருப்பதற்கே மிகப்பெரிய காரணம் மோடி தான். மோடி எதிர்ப்புணர்ச்சி இங்கே சிறுபான்மை மக்களுக்கு ரொம்ப கடுமையாக இந்தியா முழுவதும் இருக்கிறது. மோடி இல்லாட்டி இங்கே திமுக இருக்க முடியாது. இல்லை, மோடி இல்லாவிட்டால் இந்த 12 பெரிய கூட்டணியே சிறுபான்மை தான். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 1% இருக்கும், 2 கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஆளுக்கு 1% தான் இருக்கும், மதிமுகவுக்கு 1.5% இருக்கும். இப்படி எல்லா கட்சிகளுக்கும் 1%, 1.5%, 2% தான் இருக்கும். மொத்தம் 12% வாக்குகள், சிறுபான்மை வாக்குகள் மொத்தமாக அதற்கு விழுகிறது என்று சொன்னால் மோடியின் தயவால் கிடைப்பவை. மோடி இருக்கிறதுனால இவங்க இவர்களை போட்டு நெருக்கிற காரணத்தினால் இவர்கள் அந்த பக்கம் போகிறார்கள். ஆகவே மோடியின் தயவால் 12% சிறுபான்மையினர் வாக்கு விடுகிற காரணத்தினால் திமுகவை அசைக்க முடியவில்லையே தவிர,
அது தெரிந்தது எடப்பாடிக்கு. அதனாலே பிஜேபியை விட்டு வெளியே வந்தார். வந்து ஏன் பிஜேபியை எதிர்த்து அவர் பேச மாட்டேங்கிறார் என்பது எனக்கு புரியவில்லை. ஆமா, ஏன்னா நீங்க அந்த தொடர்ந்து அந்த இதை நம்ம பார்த்திருந்தாலும் தெரியும், ஒவ்வொரு வாட்டியும் திமுகவுக்கான எதிர்வினை ஆற்றார். இல்ல அவங்க இது செய்யல, கர்நாடகால இருந்து தண்ணி கொண்டு வந்தாங்க, கொண்டு வந்துடுறோம்னு சொன்னாங்களே, ஒண்ணுமே பண்ணல. இவங்க நீட்டுக்கணும்னா அந்த புகைப்படங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இல்ல அந்த புகைப்படம் வேற, இந்த புகைப்படம் வேற, ஆனா மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. மோடி அவர் அட்டாக் பண்ணவே மாட்டேங்கிறாரு. என்ன காரணம்? அதான் என்ன காரணம் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை திமுக சொல்ற மாதிரி கள்ள கூட்டணியில இருக்காங்களோ? இந்த கள்ள கூட்டணியாக இருந்தால் வெளியே வந்திருக்க வேண்டியதே இல்லை. அவர் ஏதாவது சொல்வார், அவர் கள்ளத்தனமெல்லாம் திமுகவுக்குரிய. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், காவிரி பிரச்சனையை பற்றி சரியாகத்தான் சொல்கிறார். கர்நாடகத்துக்காரன் தண்ணீர் விட மாட்டேன். இப்போ 2 டிஎம்சி கொடு என்று சொன்னால் நமக்கு கொடுக்க மாட்டேன், எதுவும் கொடுக்க முடியாது. ஆணையம் ஆணையிட்டாலும் கொடுக்க மாட்டான், கோர்ட்டு சொல்லியிருந்தாலும் கொடுக்க மாட்டான். ஆனால் இதை பற்றி ஒரு நதிநீர் கொள்கையை வகுப்பதற்கு ராகுல் காந்தியால் முடியவில்லை. நீ ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடுகிறாயே, இந்தியாவிலே இதுபோல் மாநிலத்திற்கு மாநிலம் தண்ணீருக்காக சண்டை நடக்கிறது. இதிலே நாம் அவர்களுடைய பிரச்சனையை நாங்கள் எப்படி ஒழுங்குபடுத்த போகிறோம் என்று சொல்ல வேண்டும். நான் சொல்கிறேன், ஒரு கிராமத்தில் 300 ஏக்கர் நிலம் உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு ஏரி இருந்தால், ஒரு கண்மா இருந்தால், வறட்சி காலத்தில் இந்த தண்ணீரை எப்படி பங்கிட்டு கொள்வது என்று 300 விவசாயிகளும் சுமூகமாக முடிவு செய்கிறார்கள். 1 ஏக்கர் வைத்திருக்கிறவன் இருப்பான், 10 ஏக்கர் வைத்திருக்கிறவன் இருப்பான். 10 ஏக்கர் வைத்திருக்கின்றவன் எவ்வளவு ஏக்கரை விட்டு கொடுக்க வேண்டும்? 1 ஏக்கர் வைத்திருக்கின்றவனுக்கு 1 ஏக்கருக்கு தான் தண்ணீர் பாயும் என்றால் 1 ஏக்கர் வைத்திருப்பவன் முழுதாக பாயும், 10 ஏக்கர் வைத்திருப்பவனுக்கு 1 ஏக்கர் தான் பாயும். கடைமடையில் இருப்பவனுக்கு முதலில் பாயும், தலைமடையில் இருப்பவனுக்கு கடைசியில் தான் பாயும். இவ்வளவு அறிவு கிராமத்தில் இருக்கிற போது ஒரு அரசாங்கத்தை, மத்திய அரசாங்கத்தை நடத்துகிற உங்களுக்கு இந்த அறிவு வேண்டாமா என்று கேட்கிறேன். எவ்வளவு காலத்திற்கு இந்த காவிரிக்காக சண்டை போடுவது, அவன் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வதும், நாம் சண்டை போடுவதும். பிறகு ஏன் இந்த என்ன சொல்ல வேண்டும் இந்த திமுக காரன்? இந்த விடமா கோர்ட்டு சொன்ன உத்தரவுப்படி நீ நடக்க முடியாது என்றால் உன்னோடு எதற்கு? என்னுடைய நலனை, என்னுடைய விவசாயினுடைய நலனை பாதிக்கின்ற உன்னோடு எதனுக்காக கூட்டு வேண்டும் என்று கேட்டால் அவன் யோசிப்பான். அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம்னு துரைமுருகன் சொல்றாரு ஒவ்வொரு வாட்டியும் பிரஸ் மீட்ல. என்ன அவங்க பக்கம் தண்ணி நமக்கு கூட, நமக்கான இதை வந்து நாங்கள் வாங்கி தான் ஆகும் அப்படி அவர் சொல்லுகிறார் என்று சொல்லாதீர்கள். பெற்றீர்களா தண்ணீரை? பெற்றீர்களா? விடமாட்டோம் என்று அவர் சொன்னார், பெற்று விட்டாரா? அப்புறம் எதுக்கு இந்த கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க? நான் கேட்குறேன், அதில் என்ன பொருள் இருக்கிறது என்று. அந்த ஆள் புழுகுவார். அந்த ஆள் எதற்கும் ஒரு எல்லாம் பணம் காட்பாடியில் இருக்கிற மலைகளை தவிர மிச்சம் எல்லாவற்றையும் வாங்கி முடித்து விட்டார். அவர் பேசுவதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டு விடமாட்டோம் விடமாட்டோம் என்று சொன்னால் அது சரியாக போய்விட்டதா? இப்போ விடுவோம் என்று எவனாவது சொல்லுவானா? விடமாட்டோம் என்று தான். ஆக இந்த காவிரி தண்ணி நெருக்கடி கொடுக்க வேண்டுமா இல்லையா? நாம் பள்ளத்தில் இருக்கிறோம். நீ என்ன சொல்ல வேண்டும்? இங்கே வா, காவிரி தகராறையே நாம் இருவரும் தீர்த்து கொள்ள முடியவில்லை, நாம் கூட்டணி சேர்ந்து இந்தியாவில் எதை சாதிக்க போகிறோம்? நீ என்ன தண்ணீரை விடமாட்டேன் என்று சொன்னால், மேகதாதுவை கட்டுவேன் என்று சொன்னால் அதை கேட்டுக்கொண்டு நாம் ஆமாம், இன்றைக்கு வரையிலும் அதை அப்படி கட்ட மாட்டேன் என்று சொல்ல வைக்க உன்னால் முடியவில்லையே. நீ எதற்கு அவனோடு கூட்டி சேர்க்கிறாய்? தமிழர்களுடைய நலனை பாதிக்கக்கூடிய காவிரியை மடக்கி வைத்து கொண்டு மேகதாது, அது பிஜேபி செய்தாலும் அவனோடு சேராதே, காங்கிரஸ் செய்தாலும் அவனோடு சேராது. பிறகு தேசிய கட்சிகளுக்கு அறிவு வரும். முல்லை பெரியாறில் 156 அடிக்கு அணையை தூக்குவேன் என்று இந்த ஆள் சொன்னால் சிபிஎம் விடுகிறானா? அவன் இன்னும் பேபி அணையை கட்டி இந்த அணையை உடைப்பதற்கு தான் அவன் திட்டமிடுகிறான். என்ன கம்யூனிஸ்ட் கட்சி, என்ன தேசியம்? தேசியத்தால் இந்த பிரச்சனையை எந்த வகையில் தீர்க்க முடிந்தது? நீட்டை பெரிதாக பேசுகிறாய், காவிரியை பேச மாட்டேன்கிறாய். முல்லை பெரியாரும் சிக்கல், கம்யூனிஸ்ட் கட்சியோடு நீ கூட்டு சொல்லு. இங்கே வாயா, ஒரு நியாயத்தின்படி நடக்க முடியாது என்று சொன்னால் உன்னோடு நான் எதற்கு? என் மக்களுக்காகத்தான் நான் தேர்தலில் இருக்கிறேன். என்னுடைய மக்களுக்கு, விவசாயிகளை பாதிக்கின்ற ஒன்றில் உன்னோடு நான் எதற்கு சேர வேண்டும் என்று கேட்க திமுகவால் முடிந்ததா? அதே சமயம் அதிமுக ஒருவேளை இப்போ இருக்கக்கூடிய இந்த கேள்வியில் கொஞ்சம் முன்னாடியே எழுப்பியிருந்தா கொஞ்சம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற கேள்வியும் இருக்குல்ல. தேர்தல் நேரத்தில் எடப்பாடியார் கேட்கக்கூடிய இந்த கேள்விகள் எல்லாமே இருக்கு இல்லையா? இது கொஞ்சம் எப்போ கேட்கறது இருக்கட்டு, கேட்காத அவன் கட்சி நடத்துகின்றவனுடைய விருப்பம். ஆனால் சொல்லுகின்ற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இங்கே வலுவான எதிர்க்கட்சிகள் இந்த நான் என்ன சொல்ல, அவனை விடுங்கள். நீ 40 இடத்தில் வெல்வோம் என்று சொல்லுகிறாய். மைனாரிட்டி ஓட்டுகள் அதற்கு ஆதரவாக இருக்கின்றன. மோடி எதிர்ப்பு அடிப்படையாக இருக்கிறது. ஆனால் காவிரி பிரச்சனை தொங்கலிலே தான் இருக்கும். மக்களுக்கு தெரியவில்லை நம்முடைய பிரச்சனையை. இவன் மேகதாதுவில் அணை கட்டுகின்றவனோடு இவனுக்கு என்ன கூட்டணி? ஆனால் தேர்தல் அந்த காலத்தில் இருந்து காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து தான் ஈழத்தை அளித்தார்கள். மறுபடியும் எல்லாமே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. மக்களுக்கு அதை எடுத்து சொல்லுகின்ற தன்மையுடைய எதிர்க்கட்சிகளும் இல்லை.
ஒரு நதிநீர் பிரச்சனையை தீர்க்காமல் என்ன தேசிய தேர்தல்? இன்னும் எவ்வளோ காலத்திற்கு மறுபடியும் அவன் பொழுது ஆட்சிக்கு வந்து விட்டால் காங்கிரஸ் என்ன மேகதாதுவை கட்டுறதுக்கு கனசனையாக இருக்குமா இருக்காதா? மேகதாதுவுக்கு நீ அனுமதி அளிக்கவில்லை என்றால் கர்நாடகத்தில் ஓட்டு போட மாட்டான் என்று அவன் சொல்லுவான். என்ன இது அரசியல் கட்சிகளே இல்லை. ஒரு தகுதியாக மக்களுடைய நன்மைகள் குறித்து பேசுகின்றவர்களாகவோ ஒரு பெரும் நன்மை குறித்து செயலாற்றுகின்றவர்களாகவோ அவர்கள் இல்லை. சார், இப்போ வந்து பிரதமர் மோடி மறுபடியும் தமிழகம் வர இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாமே வந்துச்சு. ஒருவேளை மீண்டும் மீண்டும் மோடி வருவதன் மூலமாக தமிழகத்தில் பாஜகவுக்கு வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? மோடி இங்கே கோதுமை விளையாது, எவ்வளோ தூரம் வந்தாலும் விளையாது. மோடி எத்தனை நேரம் வந்தாலும் விளையாது. மோடி புரியாமல் மத அடிப்படையில் அரசியல் நடத்துகிறார். அது இந்த நாட்டில் ஏன் எடுபடாது என்று சொன்னால், இங்கே மொழி வழியாக இனமாக மக்கள் சிந்தித்து பழக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே ஒருவன், வடநாட்டிலே ஒருவன் வந்து பனியா ஜாதி அல்லது பட்டேல் ஜாதி, அதுக்கு அடுத்தது இந்து. அதுதான் நம்முடைய சிந்தனை. பட்டேல் ஜாதி வாரியாக, அப்புறம் இந்து. இதுதான் நம்முடைய சிந்தனை. தமிழ்நாட்டில் அவன் வன்னியர் அல்லது தேவர், அதுக்கு அடுத்தது தமிழன் தான். இங்கே ரெண்டாவது மதம் என்பது இங்கே சிந்தனை இல்லை. இந்து மதம் என்று ஒரு மதமும் கிடையாது. இது இவர்களாக சுதந்திர போராட்ட காலத்தில் உருவாக்கிக்கின்றார்களே தவிர, இந்த திமுக காரனுக்கே அந்த அறிவு இருந்திருந்தால் இந்து சமய அறநிலையத்துறை என்று வைத்திருப்பதை அவன் தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று மாற்றியிருப்பான். அவங்களுக்கு தெரியாது. தமிழ் சமயங்கள் வேறு, வேதத்தை அடிப்படையாக கொண்ட பார்ப்பனிய இந்து மதம் வேறு என்பதே தெரியாது. சேகர்பாபுக்கு தெரியாவிட்டால் பரவாயில்லை, ஸ்டாலினுக்கே தெரியாது. ஆகவே அதை சொன்னாலே போதும். இந்த இந்துத்துவ எதிர்ப்புக்கு அந்த ஒரு கருத்து போதும். இந்த அறநிலையத்துறை நீங்கள் மாற்றி, அவன் இந்து என்றே ஒப்புக்கொள்ள மாட்டேன்கிறான். நம்முடைய இந்துத்துவம் எப்படி அங்கே உள்ள நுழைய முடியும் என்று அவன் யோசிப்பான். சும்மா சனாதனம் என்று வாயாலை சொன்னவுடன் அவங்கள் எதிர்ப்பு கழிப்பினார்கள், பின்வாங்கி விட்டார்களே. ஏனென்றால் அவங்க கூட்டணி கட்சிக்காரன் சொல்லுவான், நீ விவகாரத்தை உண்டாக்காதே, அங்கே சத்தம் போடுகிறான்னு சொல்லுவான். இந்தியத்துக்கு வடக்கே வேத மதம்தான் உண்டு, பிராமண மதம்தான் உண்டு. அவர்களுக்கு தனி மெய்யியல் பார்வை கிடையாது. தமிழனுக்கு தனி மெய்யியல் பார்வை உண்டு, தனி சமயங்கள் உண்டு, சைவம் உண்டு, வைணவம் உண்டு. இங்கே பௌத்தம் வந்தது உண்டு, சமணம் வந்தது உண்டு, கிறிஸ்துவம், இஸ்லாம் எல்லாம் வந்தது உண்டு. ஆனால் தமிழ் சமயங்கள் வந்து சைவம், வைணவம் போன்ற மதங்கள் என்றைக்கும் மூண்டி நின்றிருக்கின்றன. ஆகவே அவனைப் போல் நமக்கு தனி மெய்யியல் பார்வை இங்கே இருக்காது. அவனுக்கு இல்லை. அவனுக்கு வடநாட்டுக்காரனுக்கு இல்லை. அவன் வேத மதத்தை தான் தன்னுடைய மதமாக ஸ்வீகரித்துக் கொள்கிறான். ஒருவேளை ஐயா, இப்போ என்ன, இப்போ திமுக சார்பாக பார்க்குறோம், உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவருமே இப்போ போயிட்டுருக்கப்போ பார்க்குறப்போ சில பேச்சுகள் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் வேடிக்கையாக அந்த பேச்சுகள் பிரச்சாரத்திறப்ப பேசக்கூடிய சிலது அவங்க அட்டாக் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அப்படின்னாலுமே இந்த பேச்சுகள் எல்லாமே குறிப்பாக வந்து கதிரானந்த் அவர்கள் வந்து சொல்கிறப்போ சொல்லியிருந்தாங்க, என்ன இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே வந்திருக்கீங்களா, 1000 ரூபாய் அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த பேச்செல்லாம் பார்க்குறப்போ இது அவங்களுக்கு மேலே விமர்சனத்தை கொடுக்காதா திமுகவுக்கு? இதெல்லாம் வந்து எவனோ ஒரு முட்டாப்பையே ஏதோ ஒன்று பேசுகிறான் என்பதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? எவனாவது பேசுவான், விளங்காமல் பேசுவான், விளங்கி பேசுவான், அதையெல்லாம் வைத்தா வாக்களிக்கிறார்கள். இந்த கட்சிக்கு அளிப்பது, இந்த கட்சிக்கு அளிப்பதில்லை என்று வேறு அடிப்படைகள் இல்லை. அதில் கதிரானந்தர் உங்களுக்கு பொழுது போகவில்லை, ஏகப்பட்ட சேனல்கள் இருக்கா, அதனால் இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த கதிரானந்த் என்ன பேசினான் என்பது யாருக்கு தெரியும்? எனக்கே தெரியவில்லை. சும்மா இது ஒரு பேசினால் அவர்களை பாதிக்காதா? பாதித்தால் அடி வாங்கி விட்டு போகிறான். இது என்னிடம் அபிப்பிராயம் கேட்டால், எவ்வளவு நதிநீர் சிக்கலை பற்றி பேசுகிறோம், இதை பற்றி இந்திய கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் பேச தயங்குகின்றன. நான் நீட்டை பற்றி பேசுகிறார்கள். தீர்க்க வேண்டியது நீட் என்பது 1000 கோடி ரூபாய் சந்தை. ஸ்டாலினுக்கு கவலை 1000 கோடி ரூபாய் வருமானம் போய்விட்டது என்பது தானே தவிர நீட்டை பற்றி பெரிய கவலை இல்லை. நீங்கள் தானே கொண்டு வந்து நீட்டுனால நிறைய ஸ்டூடெண்ட் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கையெழுத்து இயக்கம்லாம் அதனால நடத்து. இல்லை, அதெல்லாம் ஃப்ராடு. நான் சொல்லுகிறேன், ஒரு பெண் இறந்தாள். இந்தியாவிலேயே நீட்டில் ஒரு தமிழ் பெண் தான் 1வது 2வது 2 பேர் வந்தார்கள். ஒரு பெண் தேர்ச்சி அடைய முடியவில்லை என்று இறக்கிறாள். இன்னும் 2 பேர் 1வது இந்தியாவுக்கே 1வது 2வது வருகிறார்கள் என்றால் இந்த நீட்டை தூக்கி விழுங்குவதற்கு ஆற்றல் உள்ள பெண்களும் இங்கே இருக்கிறார்கள் என்று பொருள். ஆனால் அதல்ல, நான் நீட் என்று அல்ல, எதுவாக இருந்தாலும் மாநிலங்கள் நடத்த வேண்டிய வேலைகளை மாநிலங்கள் தான் நடத்த வேண்டும் என்ற கருத்துடையவன் நான். கல்வியும் மருத்துவமும் மாநிலங்கள் கையில் இருக்க வேண்டும். ஆனால் ஸ்டாலின் நீட்டை வெறுப்பதற்கு காரணம் 1000 கோடி ரூபாய் சந்தை பறிபோய்விட்டது என்பதனால்தான். நான் சொல்லுகிறேன், நீ அவ்வளவு அறிவுடையவனாக இருந்தால்
மொத்தம் 10,000 இடங்கள் தான் இருக்கின்றன மருத்துவக் கல்லூரியில். தனியார் அரசு எல்லாம் சேர்ந்து. இந்த எடப்பாடியாவது ஒரு 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்தார். அது ஒரு பெரிய சாதனை தான். அதனால இன்றைக்கு 400-500 பேர் அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கிறார்கள், ஒதுக்கி கொடுத்து படிக்கிறார்கள். நீ ஒன்றும் செய்யவில்லை. நமக்கு வருமானம் போய்விட்டது என்பதுதான் நம்முடைய கவலை. 10,000 இடம்தான், 1.5 லட்சம் பேர் தேர்வு எழுதுகிறார்கள். வெற்றி பெற்று வருகிறவர்களில் 10,000 பேர் போக மீதம் பூரா வெளியே தான் இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், உனக்கு அவ்வளவுக்கு அறிவு இருந்தால், அறிவுடைய அரசாக உன்னுடைய அரசு இருந்தால், இங்கே 30,000-40,000 பேருக்கு மேல் இடம் பெற முடியாமல் தவிக்கிறார்கள். அவர்களெல்லாம் சீனாவுக்கு போகட்டும், ஜெர்மனிக்கு போகட்டும், ருஷ்யாவுக்கு போகட்டும், உக்ரைனுக்கு போகட்டும், எங்கேயோ போய் படிக்கட்டும். அவர்கள் போவதற்கு தயாராக இருக்கிறார்கள், சொந்த பணத்திலே போகிறார்கள். அப்படி நிறைய. அதையும் எளிதாக இங்கே திரும்ப வரும்போது 5 ஆண்டுகள் படித்து விட்டு வரும்போது நீ தேர்வு வைக்கிறேன், அது வைக்கிறேன், இது வைக்கிறேன்னு சொல்லி அவர்களை தடைப்படுத்துகிறார். நாங்கள் சட்டப்படி தான் வர்றோம் அப்படின்னு திமுக. சட்டம் என்பதே ஒன்றும் கிடையாது. ஒரு பொன்முடிக்கு 3 ஆண்டு தண்டனை விதிக்கிறான். கீழ்கோர்ட்டில் அவன் தப்பித்து கொண்டு விடுகிறான் சட்டம். மேற்கோர்ட்டில் அவனை நிறுத்தி வைக்கிறார்கள் சட்டம். நீதிபதியினுடைய இன்டர்பிரிட்டேஷன் ஃபுல்லாக என்ன என்பது தான் சட்டம். ஒன்றும் இதுக்கு எத்தனையோ சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை காட்டுவார்கள், இத்தனாவது பிரிவு கொடி என்பார்கள். நான் இதெல்லாம் பார்த்து விட்டேன் என்னுடைய வாழ்நாளில். எல்லாம் ஜெயலலிதா கீழ்கோர்ட்டு, நடுக்கோர்ட்டு, 3 எல்லா கோர்ட்டுகளும் வேறு விடுகின்றன. இதை தான் மோடியும் குற்றச்சாட்டில் சொல்கிறாரு. அங்கே இந்தியா கூட்டணியில் இருக்கிறது எல்லாமே வாரிசுகளை தான், அவங்கள காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க, அதனால பிஜேபிக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு மோடி. அடாவடித்தனம், உங்களுடைய அடாவடித்தனம். எங்கேயாவது உலகத்தில் ஒரு நினைத்தால் வேண்டாதவன் எதிரி எல்லாம் அமலாக்கத்துறை, சிபிஐ எல்லாரையும் ஏவுவது அடாவடித்தனம். ஒரு ஃபேசிஸ்ட் அரசாங்கம் மோடியினுடைய அரசாங்கம். மோடியினுடைய அரசாங்கம் தொடர்ந்து இருக்குமானால் நாட்டிலே ஜனநாயகம் பட்டு போய்விடும். பட்டு போன பிறகு அவர்களே நம்முடைய புட்டின் கிட்டின் இவர்கள் மாதிரி புட்டப்பாய் விடுவார். வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி. இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.